மீட்பராம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசுவினுடைய நாமத்தினாலே நாங்களும் ஆசீர்வதிக்கிறோம். ஆவியான தேவன் தானே உங்களுடைய ஆத்துமாவை கிறிஸ்துவுக்கு உகந்த பாத்திரங்களாய் நீங்கள் வாழும்படி முத்திரை போட்டு நடத்துவாராக. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற அப்போஸ்தலர்கள் ஆயிரமாய் திரண்டிருந்த எருசலேம் வீதியிலே கூடியிருந்த மக்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்போஸ்தலர்கள் அதோ அவர்கள் வைராக்கியத்தோடு விசுவாசத்தோடு ஆவியின் ஏவுதலால் இந்த போதனைகளை கொடுத்தார்கள். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி நீ வெளியில வா, கிறிஸ்துவண்டை வா. தாறுமாறுகளை விட்டு நீ வெளியில வா, இச்சை வாழ்வை விட்டு வெளியில வா. பாதாள பேய்களுடைய பொய் பக்தி மார்க்கங்களை விட்டு நீ வெளியில வா. செத்துப்போன மனிதர்களை நம்பிக்கொண்டு வாழ்கிற அந்த பாதாள பேய்களுடைய ஆலோசனைகளை விட்டு நீ வெளியில வா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி சந்தித்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அக்கிரமங்களை விட்டு வெளியே வர வேண்டும், கேடுபாடுகளை விட்டு வெளியே வர வேண்டும், தாறுமாறுகளை விட்டு வெளியே வர வேண்டும். ஆவியானவர் பெந்தைக்கோஸ்து நாள் என்று அறிவித்த அந்த செய்தி இன்றைய வரைக்கும் உலகம் முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாமத்தை அறிவிக்கிற எந்த பட்டணமோ எந்த கிராமமோ எந்த சபையோ எந்த வீதியோ எந்த நற்செய்தி எழுப்புதல் கூட்டங்களோ தனி மனித வாழ்வில் விசுவாச போதனைகளோ அக்கிரமமான வழிகளை விட்டு வெளியில் வா, இயேசுவண்டை வா. இருளை விட்டு ஒளியான இயேசுவண்டை வா. பாதாள பேய்களுடைய உறவை விட்டு பரலோக தேவனாம் ஆண்டவர் இயேசுவண்டை வா என்ற அழைப்பைத்தான் பரிசுத்தாவியானவர் இன்றைக்கும் கொடுக்கிறார். ஆகவே இந்த செய்திகளை அனுதினமும் பார்க்கிற நீங்கள் விட்டுவிட வேண்டியவைகளை ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிறார். அது ஒருபோதும் உங்களை தேவனுக்கு உகந்தவர்களாக மாற்றவே மாற்றாது. ஆகவே அது முக்கியமானதல்ல. நீங்கள் அக்கிரமங்களை விட்டு வெளியே வருவதுதான் முக்கியமானது. பாவமான வழிகளை விட்டு வெளியே வருவதுதான் முக்கியமானது. தாறுமாறுகளை விட்டு, பகை விரோதங்களை விட்டு, எல்லா விதமான மாம்சீக இச்சைகளை விட்டு நீங்கள் வெளியில் வந்துவிட வேண்டும். அப்பொழுதுதான் தேவனாகிய கர்த்தருடைய ரட்சிப்பு உங்கள் மேல் இறங்கி வரும். அன்பானவர்களே, இந்த தீர்மானத்தை இன்றைக்கு எடுப்பீர்களா? நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தால் ரட்சிக்கப்பட்டவர்களாய், பிதாவுக்கு சொந்தமான பிள்ளைகளாய், ஆவியானவருடைய புதுபலன் பெற்றவர்களாய், ரட்சிப்பின் ஜனங்களாய் நீங்கள் வாழ்வதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரும் செய்தி. ஒப்பு கொடுப்போமா? தீர்மானிப்போம். அன்புள்ள பிதாவே, அக்கிரமங்களை விட்டு வெளியே வர வைப்பதுதான் ஆவியானவருடைய போதனை. பெந்தைக்கோஸ்து நாள் அன்று அப்போஸ்தலர்களை கொண்டு இதைத்தான் போதித்தீர். இன்றைய வரைக்கும், இந்த 2024ஆம் ஆண்டு இன்றைய வரைக்கும் இதைத்தான் போதிக்கிறீர். ஏன் உலக முடிய மட்டும் ஒவ்வொரு ஜாதியான ஒவ்வொரு பக்தி உள்ள மனிதனும் அக்கிரமங்களை விட்டு பிசாசின் வழிகளை விட்டு வெளியே வந்து ஆண்டவர் இயேசுவண்டை வந்து சேர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ரட்சிப்பு என்ற செய்தியை கொடுக்கிறீர். என்னோடு ஜெபிக்கிறோம். அது பிள்ளைகள் வாழ்வில் ஒரு தீர்மானத்தை எடுத்து பிசாசினுடைய கிரியைகளையும் பாவமான அநீதிகளை விட்டு வெளியே வந்து ஆண்டவராக இயேசுவை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் ஜனங்களாய் வாழ அருள் புரியுங்க அப்பா. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.